வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல பால் பணியார ரெசிபி தாங்க. நல்லா சாஃப்டாக நல்ல மெத்துன்னு இருக்குங்க. உளுந்து ஒன்றும் நம்ம இப்போ சேர்க்க போகிறது கிடையாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் டேஸ்டி குக்கை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சொதப்பிச்சோம். இப்போ அரிசி எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதை கழுவி எடுத்துக்கிறலாம். இதை இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம அரிசியும் ஊறிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு நான் அதே கிளாஸில் அரை கிளாஸ் தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்கேன். இது காலையிலே நான் கொஞ்சமாக தேங்காய் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு காலையில் நீங்கள் தேங்காய் உடச்சிட்டு சீனி போடுங்க, சாயந்தரம் நம்ம அரைக்க போகும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக வரும். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த சீனி தண்ணியை கூட நம்ம அந்த தேங்காய் தண்ணியை கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணிக்கு பதில் இதவே ஊற்றி இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாவு எல்லாம் நம்ம எடுத்தாச்சு. உப்பு மாவில் சேர்த்துக்கலாம் தேவைக்கு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் இருக்கிற தேங்காய் தண்ணி நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது மாவு புளிக்கட்டும். இப்போ மாவு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா பொங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா. நல்லா உளுந்து ஒன்றுமே நம்ம சேர்க்கலைங்க. அருமையாக மாவு பொங்கி வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா. உங்களுக்கு இதில் தெரியுங்க வீடியோவில். இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பனியார் கல் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா எண்ணெய் தடவி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ மாவெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு வேவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வேகட்டும். விருப்பப்பட்டால் நம்ம லைட்டாக நம்ம எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்குங்க. இப்போ நம்ம எந்த பக்கம் வேகலையோ அந்த பக்கம் வச்சு நம்ம திருப்பி கொடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா,
இப்படி பஞ்சு மாதிரி இருக்கு.